மறைந்த முதல்வர் கருணாநிதி போல தோல்வியை ஏற்க முடியவில்லையா? திமுக மீது மாணிக்க தாகூர் விமர்சனம் செய்திருக்கிறார். காங்கிரஸ் எதிராக கடுமையான விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் திமுகவின் நாளேடான முரசொலி வெளியிட்டுள்ளது. இந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் காங்கிரஸ் தரப்பை சேர்ந்த மாணிக்கம் தாகூர் தனது எக்ஸல பதிவின் மூலம் பதிலடி கொடுத்துள்ளார். தவேகாவுடன் இணைந்த காங்கிரஸ் கட்சியினர் தங்களது தலைமையில் தாங்களே மண்ணை வாரி போட்டுக் கொண்டதாக திமுகவின் நாளேடான முரசொலியில் கூறப்பட்டுள்ளது. மேலும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, நாங்கள் யாரையும் சகோதரன் என்று அழைக்கவில்லை, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை மட்டுமே நான் சகோதரன் என்று அழைக்கிறேன் என முன்பு கூறியதை சுட்டிக்காட்டி அப்போது கூறியவையெல்லாம் வெறும் நாடகம்தான் என குறிப்பிட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பின் காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இழைத்த மனக்காயம் காரணமாக வரும் ஜூன் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணி கூட்டத்தில் திமுக பங்கேற்காது என கூறப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி கலந்து கொள்ளும் எந்த கூட்டத்திலும் திமுக பங்கேற்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய முடிவை எடுப்பதற்கு காங்கிரஸ் கட்சியே காரணம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட மாணிக்கம் தாகூர் கூறியதாவது: முரசொலிகள் வெளியாகியுள்ள இந்த விமர்சனங்களுக்கு காரணம் பாஜகவுடன் ஓடி உறவாடும் நோக்கிலேயே திமுக இத்தகைய விஷமான வார்த்தைகளை கொட்டியுள்ளது என அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்ததற்கான காரணமும் மக்கள் உங்களை நிராகரித்ததற்கான காரணம் என்னவென்பதை ஆராய்வதை விட்டுவிட்டு ராகுல் காந்தி விமர்சிப்பது என்பது திமுக தோல்வியடைந்ததை மறைக்கும் முயற்சியாகும் என குற்றம் சாட்டியுள்ளார். அதைத் தொடர்ந்து முந்தைய தேர்தலில் 131 இடத்தில் வெற்றி பெற்ற திமுக தற்போது 59 இடத்தில்தான் வெற்றி பெற்றுள்ளது. இது எதனால் நடந்தது என்பதை குறித்து அக்கட்சி தலைமை சிந்திக்கவில்லை என தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் தோல்விகளை அரசியல் முதிர்ச்சியுடன் எதிர்கொண்டவர் தான் கருணாநிதி என்று குறிப்பிட்டுள்ள அவர், உதயநிதி தலைமையிலான திமுகவால் இந்த ஒரு தோல்வியை கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை என விமர்சித்துள்ளார். மேலும் ராகுல் காந்தி அவர்கள் அதிகாரத்திற்காகவோ பதவிக்காகவோ கொள்கையை விற்காதவர், அவரை பற்றி பேச திமுகவிற்கு எந்த தகுதியும் இல்லை என்றும், திமுக தனது தவறை உணர்ந்து சுய பரிசோதனை செய்யாவிட்டால் அதன் வீழ்ச்சி மேலும் வேகமாகும் என மாணிக்கம் தாகூர் தனது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார்.